Hi friends, welcome back to GP vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே வந்து சிந்தாமணி மொச்சை பயிறு மசாலா எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறேன்னு. மொச்சை பயிறு பிளாக் பீன் சொல்லுவாங்க. இந்த மொச்சை பயிரை நான் ஃபஸ்ட்டு டேவே ஓவர் நைட்டாக நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா குக்கார அளவுக்கு அந்த மொச்சை பயிறு நல்லா குக்கார அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 4-5 விசில் வச்சா தான் நல்லா குக்காகும், சாஃப்டாகும். ஸோ எந்த பயிராக இருந்தால் இந்த மாதிரி சாஃப்டாக வேக வச்சா தான் நல்லாயிருக்கும் சாப்பிடவும். ஸோ இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு தேவையானது ஒரு ஆனியன் எடுத்துக்கிட்டேன், பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போது கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் விட்டு சோம்பு மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாவும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சம் கறி லீவ்ஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் டிஷ் தான், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்பைசிக்கு பச்சை மிளகாய் இருக்குது, கொஞ்சம் அடிஷ்னலாக தனி மிளகாய் பொடியும் சேர்த்துக்கோங்க, ரெட் சில்லி பவுட்ரும். ஏன்னா டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால ஒரு டீஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அந்த ராஸ்மல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலாவோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. இப்போது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்கோல அந்த சிந்தாமணியை இதோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் அது தண்ணியோடு சேர்த்துருங்க. அந்த பாயில் பண்ணி தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், ட்ரெயின் பண்ண வேண்டாம். அந்த தண்ணியோடு இதில் ஆட் பண்ணிடுங்க, அப்போ தான் நல்ல சத்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பாயிலான அந்த சத்துலாம் அந்த தண்ணியில் தான் இறங்கியிருக்கும். ஸோ அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, இதோடய ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் மசாலாவும் இதுவும் நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஆல்ரெடி வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு, ஆனால் இந்த மசாலாவோட குக் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க, நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, அப்போ தான் நல்லா குக் ஆகும். அந்த மசாலாவும் நல்லா பிளெண்ட் ஆகும். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிளாக் பீன்ஸ் வந்து ரொம்ப சத்து. ஒயிட் பிளாக் பீன்ஸை விட பிளாக் கலர் இருக்கிறது தான் நல்லா சத்து இருக்கும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் வந்து நான் கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். அந்த கடலை மாவு தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன், கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம். இப்போ அந்த கரைச்சி வச்ச கடலை மாவை இதோடு சேர்த்துக்கலாம், ஏன்னா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம கடலை மாவு வந்து கொஞ்சம் கரைச்சி ஏதோ சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் கடலை மாவு எடுத்துக்கலாம். எல்லாம் பொட்டுக்கடலையே மிக்ஸியில் அரைச்சி கூட இந்த மாதிரி லிக்விடாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இதோடு சேர்த்துக்கிட்டோம். அந்த கடலை மாவை தண்ணி விட்டு நல்லா கரைச்சி இதோடு சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். 2 மினிட்ஸ் இருந்தால் நல்லா குக் ஆகிரும். இதோடைய அந்த கடலை மாவு ஸ்மெல் போயிடும். ரொம்ப ஈஸி. இது ஈவினிங் டைமில் கூட நம்ம ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம், ஏன்னா அந்த ரா ஸ்மெல் போகணுன்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆயில் சேர்த்தா வேகமாக குக் ஆகும், ரா ஸ்மெல்லும் போயிடும். இது ஈவினிங் டைமில் காஃபி டீயோட இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா தோசை கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்து. குழந்தைங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் அதிக நிறைந்த ஒரு பிளாக் பீன்ஸு வந்து. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.